பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள், சட்டமன்றத்துக்கு நாயகன் நீங்கள் தான். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குல திலக என் புகழக்கூடாதா? ஒரு அளவு பரவாயில்லைங்க. 6 நிமிஷமாங்க முதல்வரை புகழ்ந்து ஒரு அமைச்சர் வந்து பேசுவார் சட்டமன்றத்தில். எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். ஆலமரத்துக்கு முட்டு கொடுக்கிற திட்டம் வந்து 6 கோடி ரூபாய் வந்து அது வாழை மரம் வளர்ப்பை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நாளைக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி முதல்வர் வாய் திறப்பாரான்னு சேலஞ்சு விட்டுருக்காரு. இல்லைன்னா நீங்க வெளிநடப்பு பண்ணிட்டு கிளம்பிடுவீங்க. தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தாவேகா அரசினால ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்றது. இதுல விவசாயிகளோட நலனை முன்னிறுத்தி பல அரிய திட்டங்களை வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அமைஞ்ச எந்த ஒரு அரசுமே கொடுத்ததில்லைன்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குல திலக சட்டமன்றத்திலையும் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி சொல்லுவீங்க போல இருக்கு. எங்க எதிர்கட்சியில இந்த மாதிரி எதிர்க்கனே நடந்ததே கிடையாதா? என் புகழக்கூடாதா? ஒரு அளவு பரவாயில்லைங்க. 6 நிமிஷமாங்க முதல்வரை புகழ்ந்து ஒரு அமைச்சர் வந்து பேசுவார் சட்டமன்றத்துல. இல்லாதது ஒண்ணு சொல்லலையே, எல்லாமே அவர் மேல இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்துல அவரை பத்தி சொன்னது தானே. அதற்குன்னு ஒரு அளவு இருக்கு. சபாநாயகரே நீங்க வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுங்க, அதை மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு குறிப்பிட்டுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் உணர்ச்சி பூர்வமா ஆரம்பத்துல மட்டும் கிடையாது, முடிவிலையும் ரொம்ப உணர்ச்சி பொங்க கத்துற எதிர்கட்சிகள் அமளி செஞ்சு இவர்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய புகழ்ச்சி ரொம்ப அதிகமாயிருச்சு. உங்களுடைய முதல் மாநாட்டு கூட்டத்துல என்ன சொன்னீங்க? அவர்களே இவர்களே இதெல்லாம் நாங்க வந்து சொல்ல போறது கிடையாது. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா திராவிட ஆட்சிகள்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டீங்க இந்த புகழாரத்துல. இந்த அளவுக்கு திமுகவோ அதிமுகவோ யாருமே புகழ்ந்தது கிடையாது. அந்த அளவுக்கு புகழாரம் புகழ்ற அளவுக்கு சிஎம் நடந்துகிட்டு இருக்காரு, அதனால புகழ்றாங்க. சரிங்க, இவ்வளவு தூரம் சந்தோஷமான ஒரு விஷயங்க. உண்மையிலே நீங்க பண்ற திட்டங்கள்லாம் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் புடிச்சு போய் தான் நீங்க வந்து அறிவிப்பு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க முதல்வர் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்காரு? ஒரு யோசனைக்கிறாரு. அதுக்காண்டி பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? இல்ல வெளிநடப்பு பண்ண முடியுமா? இல்ல ஏதாவது பட்ஜெட் ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு தாக்கல் பண்றாங்க, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஒரு ஆர்ப்பரிப்பே இல்லைங்க. இப்ப கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க, முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சட்டசபையில எப்படியா இருந்தாங்க? சரிங்க, அது கூட உங்க தனிப்பட்ட விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா சட்டசபைன்றது ஒரு பொதுவான இடம். இந்த இடத்துல மக்களுக்கு தேவையானது, மக்களுக்கு விஷயங்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணுமே ஒழிய இந்த மாதிரியான ஒரு புகழாரத்துக்கு வந்து இடம் கொடுக்கறதுன்றது குறைக்கணும், அடுத்தடுத்து குறைக்கணும். புகழாரம்னால டைம் வேஸ்ட். இது வந்து மக்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள்ல வந்து இதெல்லாம் தடையாகுதுங்கிற மாதிரி சொல்றீங்க. எத்தனையோ விஷயங்களுக்கு வெளிநடப்புலாம் பண்ணிருக்காங்களே, அதெல்லாம் என்ன சொல்ல வருவீங்க? மாற்றம் கொண்டு வருவேன் தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. மக்கள் அதை எதிர்பார்த்து தானே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணா மக்களுக்கு பிடிக்காம தானே போகும். ஏன் புகழ்ற அளவுக்கு சிஎம் தகுதியானவர் கிடையாதுங்கிறீங்களா? அது காலப்போக்கில் அதற்கான செயல்களுக்கு மக்கள் மதிப்பு கொடுப்பாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதற்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வருது. அது எல்லாம் மீறி போயிருச்சு. சரி, இந்த பட்ஜெட்ல வாங்க, பட்ஜெட்டை பத்தி பேசுவோம். நம்ம தென்னை உற்பத்தி விவசாய நலன் திட்டம், அதே நேரத்துல சிறுதானிய விவசாய நலன் திட்டம், மாம்பழ ஏற்றுமதி, இது எல்லாமே விவசாயிகளோட நலனை கருத்துல கொண்டுதான் திட்டங்கள் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்க. அறிவியல் பார்வையோட இந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. பார்த்தேங்க. இந்த மாதிரி வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கிற திட்டம் வந்து 6 கோடி ரூபாய் வந்து அது வாழை மரம் வளர்ப்பை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? காற்று அடிச்சா வாழை மரங்கள் எல்லாமே சாய்ந்து போயிடுங்க. அதுதான் சொல்ல வரேன். அது அறிவியல் பூர்வமா, அது பேரு வேணா எதுவா இருக்கலாம், ஆனா அது கண்டிப்பா தேவை. வாழை மர விவசாயிகளுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியலன்னு வேணா சொல்லுங்க. விவசாயியுடைய நலனுக்காக எந்த ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் மகிழ்ச்சி தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிறுதானிய விவசாய நல உற்பத்தி திட்டம், தென்னை மர உற்பத்தி திட்டம், மாம்பழ ஏற்றுமதி திட்டம் விவசாயிகளுக்கு கடந்த காலங்களையும் கொடுத்துருக்குறாங்க. சரி, நீங்க வந்து இன்னும் டீப்பா பார்த்து கொடுத்துருக்கிறீங்க, அதை பத்தி மகிழ்ச்சி தான். அறிவியல் பூர்வமா பார்த்து கொடுத்துருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. தேர்தல் அப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, அது என்னன்னு ஞாபகம் இருக்கா? விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி அனைத்து விவசாயிகளுக்கும் நான் ஆட்சி பொறுப்புல வந்த உடனே கண்டிப்பா நிறைவேற்றப்படும்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி வாயவே திறக்கல. அதை பத்தி திட்டத்துல ஒரு வார்த்தை, ஒரு வரி கூட இல்லையே. 6 நிமிஷம் வந்து
வந்து புகழ்ந்து முதல்வரை பேசுறீங்க. இந்த ஒரு வார்த்தை லைட்டா தள்ளுபடி பண்ணப்படும் அந்த விவசாயிகளுடைய அந்த சுமையை குறைக்கிற மாதிரியா ஒரு விஷயம் இருக்கும். நிதி நிலைமை அந்த மாதிரி இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. வருங்காலங்கள்ல நிதி நிலையை வந்து சரி செஞ்சுட்டு கொடுத்த வாக்குறுதிகளை வந்து கடைபிடிப்பாங்க. சொல்றீங்க, செய்யுங்க. அப்புறம் வேற என்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த பட்ஜெட்ல? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக மாற்றிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களும் சரி, இது வந்து ஒரு வெட்டு திட்டம், எல்லாத்துக்கும் பேர் தான் மாத்திருக்கிறாங்க, மற்றபடி இதுல வந்து விஷயம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்களே. எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான். ஆளும் கட்சியா இருக்கக்கூடியவங்க செய்யற எல்லா விஷயத்தையுமே எதிர்த்து பேசுவாங்க. அது அவங்களோட கடமை. நாளைக்கே இவங்க ஆளுங்கட்சியா ஆயிட்டாங்கன்னா எதிர்க்கட்சியா இருக்கக்கூடியவங்க இதை பத்தி பேசதான் செய்வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க, உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு, அதை பாத்தீங்கல்ல? என்ன சொல்லியிருக்காரு? நாளைக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி முதல்வர் வாய் திறப்பாரான்னு சேலஞ்சு விட்டுருக்காரு. சட்டமன்றத்துல முதல்வர் பேசுவாரா? இல்லைன்னா நீங்க வெளிநடப்பு பண்ணிட்டு கிளம்பிடுவீங்க. நான் வெளிநடப்பு பண்றதுலயே நீங்க குறியா இருக்கிறீங்க. நீங்க அப்படி என்ன நீங்க வந்து மக்கள்கிட்ட வெளிப்படையா பேசியிருக்கிறீங்க? இல்லைங்க, நீங்க ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்ல வராங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அதை தான் செய்ய போறீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து சிஎம் பேசுவாரா, அது பண்ணுவாரா, இது பண்ணுவாரான்னு நாளைக்கு வந்து பாருங்க. சட்டமன்றத்துல கேமரா எதிர்கட்சி பக்கத்துல வந்து காட்டப்படவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எங்க நேத்து குற்றம் சாட்டு செய்யறாங்க. நேத்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது எதிர்கட்சி தலைவரை எதுக்கு போக்கஸ் பண்ணணும்? சரி, இன்னைக்கு ஏன் காட்டல? நீங்க இன்னைக்கு எதிர்த்து தெரிவிச்சாங்கல்ல, வந்த உடனே புகழாரம் ரொம்ப அதிகமா இருக்கவுமே அமளி செஞ்சாங்கல்ல, காட்டப்படவே இல்லை. திராவிட ஆட்சி குற்றம் சொன்னீங்கல்ல, நீங்களும் அதே தான் பண்றீங்க. பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இது மக்கள் மன்றத்துல மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது சார். வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அமைச்சரை தான் போக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. இது வந்து வெறும் லிசனிங் தான். நாளைக்கு தான் இதோட விவாதம் நடக்கும். அப்பதான் ஆப்போசிட் இருக்கிறவங்களை வந்து காட்டுவாங்க. மாற்றம் எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிற மாதிரி தெரியுது எல்லா விஷயங்களையுமே. எதுக்கு ஏமாறுறீங்க? வெயிட் பண்ண மாட்டீங்களா? என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே நாங்க ஏமாந்துட்டோம். நீங்க எப்படி சொல்லலாம்? ஸ்பெசிபிக்கான திட்டங்கள் இருக்குதா? தென்னை சார்ந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து பதப்படுத்தக்கூடிய கழகம் அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் வந்து இதுல கொண்டாந்துருக்காங்க. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, அவங்க கடன் சுமையில மாட்டிக்க கூடாதுங்கிறது தான் எங்களுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. அதாவது விவசாயிகளிடம் கருத்து கேட்கப்பட்டு அவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் தானே திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து கூடுதலாக என்ன சேர்க்கணும், என்ன முறைப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை தாவேக அரசு மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாகவும் இருக்கு. நன்றி. நன்றி.